இந்த ஈனப்பிறவிகள் வந்து எது கேட்டாலும் என்ன சொல்கிறேன், நான் தான் குலதெய்வம், நான் 3 கோடி மக்களுக்கு நான் குலதெய்வம் இவனா சொல்லின்னுக்கிறான். பைத்தியம் சொல்லுவானா? அதை விட அடுத்தது என்ன சொல்கிற மாதிரி இவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், இவ்வளோ நாள் செய்யலை. பிஜேபியில் வாங்குறாங்க, அதிமுகவில் வாங்கினாங்க, திமுகவிலையும் வாங்குறாங்க. இப்போ எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக போயிடுது. இது வாங்கினது எதுவுமே அன்புமணி ராமதாஸ் கொடுக்கல. கட்சி நிர்வாகம் பண்ணுறது போகிறதெல்லாம் சுசீலா தான். சுசீலா ராமதாஸ். சுசீலா ராமதாஸ்னால் ஒரு 2வது மனைவி. ஸோ அந்த சுசீலா ராமதாஸ் தான் வந்து சிண்டு இவர் கையில் இருக்குது, இவர் போட்டு ஆட்டி படைக்கிற மாதிரி. 2009ஓட இவங்களுடைய அங்கீகாரம், அரசியல் வாழ்வு எல்லாம் தற்பனுக்கு என்னென்ன ஏமாத்தினாலும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மக்கள் இவர்களை நம்ப தயாராக இல்லை. 240 அறக்கட்டளை, 200 லட்சம் கோடி, இதில் அறக்கட்டளை 58வது. ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றி எப்படி வந்தது? வன்னியர் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கிட்டேன். இதை விட ஒரு 420, ஒரு சீட்டிங், ஒரு அயோக்கிய சிகாமணி இந்த சமுதாயத்தில் இருப்பானா? ராமதாஸ் வந்து ஒரு அரசியல் வியாபாரி என்பதையும் தாண்டி அரசியல் விபச்சாரி. நான் கேட்குறேன், நீ எல்லாம் ஊர் உலகத்தெல்லாம் பேசுகிற இல்லை, உனக்கு யோகிதை இருந்தால் வேலை அறிக்கை விடு. நான் இந்த சமுதாயத்துக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் சொல்லுங்கள். ஒரு டுபாகூர் கட்சி ஏஜென்ட்டுங்களை வச்சு கொள்ளை அடித்து ஊர் தாலி அறுத்து கொண்டு வரான்ல, ஊடு கொளுத்த பையன். நீங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க சார், திரு ராமதாஸ் ஒருமையில் பேசுறீங்க, நிறைய பேசுகிறீங்க. இல்லை ஒருமையில் இல்லை, அவன் தான் எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாத ஆள்னா பரவாயில்ல. நாங்கள் இருக்கும்போது அப்படி தானே ராமதாஸ் தானே கூப்பிடுவோம். இப்போ வந்து நான் உரிமையோடு கொண்டு ஏண்டா படுபாவி சாவு போகிற காலத்தில் ஏதாவது சங்கரான்னு இப்படிலாம் பண்ணுறியே. இப்போ திகார் ஜெயில் போய் இப்போ குருமூர்த்தி போய் அப்படியே கவர் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார், உன் குடும்பமே போண்டா தம்பி, ஜாக்கிரதா ராமதாஸ்னோன்னா அலர் அடிச்சுன்னு ஓடியாரான்ல மெட்ராஸுக்கு. இவன் தான் வந்து இதில் சட்டத்திட்ட புத்தகத்திலே எழுதியிருக்கிறான், என் சொந்த செலவில் வருவேன், சொந்த செலவில் போவேன், சொந்த செலவு நடு ரோட்டில் தான் இருக்கணும். சரி, நீ கஷ்டத்தில் இருக்கணும். ஆனால் இவ்வளோ வச்சுட்டு என்ன அநியாயம் பண்ணுற இந்த சமுதாயத்துக்கு எதாவது செய்தியா? இந்த சமுதாயத்தை பேரை சொல்லி மற்றவங்களை நம்ப வச்சு ஏமாத்துறியே தவிர. வணக்கம் நண்பர்களே, இன்று நம்மோடு அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. 10 நாளாக பார்த்துட்டு இருப்பீங்க இந்த பாமகக்குள்ள நடந்துட்டு இருக்கிற விஷயம். எதனால் இவ்வளோ குளறுபடிகள் சார்? இல்லை ஒன்றும் இல்லைங்க, உங்கள் தேர்தலும் போது தேர்தலுக்கு வந்து பொட்டி வாங்குவாங்க. இந்த தடவை 3 கட்சியிலையும் பொட்டி வாங்கிட்டாங்க. ஸோ பிஜேபியில் வாங்குறாங்க, அதிமுகவில் வாங்கினாங்க, திமுகவிலையும் வாங்குறாங்க. இப்போ எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக போயிடுது. இது வாங்கினது எதுவுமே அன்புமணி ராமதாஸ் கொடுக்கல. ஸோ அதுதான் பிரச்சனை. அவங்க வீட்டில் அந்த அம்மா கூட தம்பி வந்தானே, பையன் வந்தானே, எதாவது பணம் கொடுத்துட்டு போனானான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலன்னு. அதுதான் இப்போ பூதாகாரமாக வெடித்து வருது. 1. 2வது, கட்சி நிர்வாகம் பண்ணுறது போகிறதெல்லாம் சுசீலா தான். சுசீலா ராமதாஸ். சுசீலா ராமதாஸ்னால் ஒரு 2வது மனைவி. ஸோ அந்த சுசீலா ராமதாஸ் தான் வந்து சிண்டு இவர் கையில் இருக்குது, இவர் போட்டு ஆட்டி படைக்கிற மாதிரி. ஏன்னா இந்த நிதி போகிறது வர்றதெல்லாம் அவங்க கையில் கொடுத்து அவங்க வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் இது சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு விட்டு அதை வாங்கி ஏதோ பண்ணுறாங்க. ஸோ இந்த அருள் எல்லாம் இருக்கால எம்எல்ஏ, அவங்க இவங்ககிட்ட வாங்கின்னு போய் லாபாதேவி பண்ணுறவங்க தான் மாதம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு பணமும் முடலாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்குது அதெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனை பூதாகாரமாச்சு. அதனால தான் முதல்ல வந்து இந்த பொருளாளர் வந்து ராமதாஸ் வந்து இது நீக்கிறார். ஏன் நீக்கிறாருன்னா, அந்த சட்டத்திட்ட பிரகாரம் ராமதாஸுக்கு தான் 13வது அதிகாரன்றது அந்த இதில் இருக்குது. நிறுவனருக்கு என்ன அதிகாரம்னா, பொதுக்குழு, செயற்குழு, இல்லை எந்த அணிகளுடைய குழுவை கூட்டுகின்ற அதிகாரம் மட்டும் இல்லை, அவர் வழிகாட்டுதல் பேரி, அவர் ஆலோசனை பேரில் தான் செய்யணும்னு அந்த எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு பிரச்சனைகள் பூதாகரமான உடனே பொருளாளரை மாற்றி விட்டாங்கல்ல. அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க பேட்டியில், அவர் அங்கே இருப்பார், கட்சி வளர்க்குறது யார், அன்புமணி தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் அன்புமணி கூட இருந்தாங்க. அங்கே வந்து போய்ச்சாலெல்லாம் இங்கே வந்தவங்கெல்லாம் திரும்ப போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. இப்போ யார் அன்புமணி கூட யாரும் கிடையாது. ஸோ இந்த பொருளாளர் பதவி கூட என்னென்னா, அந்த சட்டத்திட்ட பிரகாரம் யாருக்கு இருக்குன்னா, மத சிறுபான்மையினர். மத சிறுபான்மையினர்னா யார்? ஒரு இஸ்லாமியர், கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். ஏன்னா இந்த சட்டத்திட்டத்தை வகுப்பு போது இருந்ததுனால மட்டும் இல்லை, இந்த கட்சியை துவக்கி வச்ச தலைவனே இன்றைக்கி ஆதி முதல் அந்த முறை எல்லாம் தெரியும். ஸோ அப்போ வந்து நீக்கிட்டது இல்லாமல் அவர் பழைய ஆள், அந்த முஸ்லீம் ஒருத்தர் இருக்கார்ல, சைது மன்சூர், அவரை கூட்டம், அவர் தான் நீ பொருளாளர்ன்ட்டார். ஒரு லெட்டர் வாங்கிட்டு ஏற்கனவே 2 இருந்தவர், அவர் திருப்பூர்கார். இப்போ கூட்ட கையோடு என்ன பண்ணிட்டாரு, இந்த கட்சிக்கான ஒருத்தர் இருக்கார், அவருக்கு சுப்புரத்னம் ஆடிட்டர், அவரை கூட்டு என்ன சொல்லிட்டாரு,
சொன்னார், இந்த அன்புமணி அதுக்குள்ளே நடுவில் வந்து அறிக்கைலாம் வந்து முதல்ல வந்து பனை ஊறாது இதுன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க ஊடெல்லாம் மாறி கீறி போன பிறகு இது என்ன பண்ணிட்டாங்க, இந்த டி நகர் அலுவலகத்துலேருந்து அறிக்கை வருது, நியமனம்லாம் அந்த கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார், உடனே என்ன பண்ணிட்டாருங்க, உடனே ஒரே அடியாக தடாலடியாக வந்து அவரை போட்ட உடனே இந்த நிதிக்கு சொன்ன பேங்க்குக்கு போய் நீங்கள் வந்து இதை பண்ணிடணும்னு சொல்லிட்டார். என்ன பண்ணிடணும், எந்த செக்கு வந்தாலும் பேமெண்ட்டு கொடுக்கக்கூடாது. அதுவும் நடந்து போச்சு. ஸோ இப்போ வந்து நெருக்கடி மேலே நெருக்கடி. எதுனா அன்புமணி சும்மா அவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுத்துட்டேன், இதெல்லாம் பொதுக்குழு இப்போ கூட்டணும், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கூட்டி தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இது போன மாதம் 28ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து புதுசில் கூட்ட போகிறாங்க. அப்போ கூட்டும்போது யார் கூட்ட முடியும்? ராமதாஸை கூட்ட முடியும், ராமதாஸ் தான் கூட்ட முடியும். வந்து அன்புமணி கூட்ட முடியாது. அன்புமணி கூட்டணும்னா அவருடைய ஒப்புதல் வாங்கி அவருடைய ஆலோசனையின் பேரில் நான் கூட்டணும் தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த இது வந்து போய் ரிப்ட் ஆகிடுது. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதுதான் நடந்துட்டு இருக்குது. இவன் குடும்ப வேலையை பார்த்துக்கிட்டு இந்த சமுதாயத்துக்கு மாற்றத்துக்கு எந்த வேலையும் பார்க்காம இந்த ஈனப்பிறவிகள் வந்து எது கேட்டாலும் என்ன சொல்கிறேன், நான் தான் குலதெய்வம், நான் 3 கோடி மக்களுக்கு நான் குலதெய்வம் இவனா சொல்லின்னுக்கிறான். பைத்தியம் சொல்லுவானா? அதை விட அடுத்தது என்ன சொல்கிற மாதிரி, இவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், இவ்வளோ நாள் செய்யலை. 35 வருஷம் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். 35 வருட கட்சி ஆரம்பித்து நீங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுவரை 30 தேர்தல்களை சந்தித்திருக்கிறீர்கள். 30 தேர்தலில் முதல்ல நாங்களாம் இருந்துட்டு வரும்போது வந்த அந்த ஓட்டு தான் 25 லட்சம். 2009ஓட இவங்களுடைய அங்கீகாரம், அரசியல் வாழ்வு எல்லாம் தர்ப்பனுக்கு என்னென்ன ஏமாத்திரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மக்கள் இவர்களை நம்ப தயாராக இல்லை. ஆனாலும் இவர் என்னென்ன மற்ற கட்சிக்காரங்கள்லாம் இவர் தான் போனால் இது பண்ண ஏகபோக ஏஜென்ட் மாதிரி ராமதாஸ் இந்த வன்னிய சமுதாயத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி பண்ணுறாரே தவிர வியாபாரத்துக்காக. நான் அடிக்கடி சொல்லுவேன், ராமதாஸ் வந்து ஒரு அரசியல் வியாபாரி என்பதையும் தாண்டி அரசியல் விபச்சாரி. இவருக்கு வெட்கம் கிடையாது, சூடு சொரணை கிடையாது, எது ஒன்றாலும் பேசுவான். ராமதாஸ் பேசுகிற பேச்சு என்ன சொல்லுவாங்க, அப்பவே போச்சு. இல்லை குடிகாரம் பேச்சு கூட மறுநாள் வரலாம் நம்புவாங்க. அவர் வன்னிய சமூகமாக எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறீங்களா? ஏதாவது பட்டியல் கொடுங்க. இந்த ராமதாஸ் வன்னிய சமுதாயத்திற்காக ஏதாவது செய்திருக்கிறான் என்று சொன்னால் வெள்ளரிக்கை கொடுக்க சொல்லுங்க. இல்லை நான் செய்கிறேன்னு சொல்லுங்க. நான் செய்யறது நீங்கள் கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த வாழ்வாங்கு வாழ்ந்த இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நான் 3 பெரிய வழக்குகளை ஏன் தொடுக்கிறேன். நாங்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் நாங்கள் வந்து துப்பாக்கி சூட்டில் இறந்து போகிறோம். உயிரை ஆயுதமாக ஏந்தி வந்து நாங்கள் போராடுறோம். அப்படி போராடுகின்ற பொழுது இறந்து போனது காரணத்தினால இதுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி போராட்டங்களை இறங்க வேண்டாம், உயிருக்கு சேதம் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சட்ட ரீதியாக போகிறேங்க. அறிவாயுதம் ஏந்தி போராடுவோம். அறிவாயுதம் ஏந்தி தான் போராடணுன்றது தான் ஒன்று. 2வது அறவழியில் போராட்டத்தை முன்னெடுப்போம். ஏதாவது தேவைப்பட்ட ஆர்ப்பாட்டம் கண்டனம் இருக்கலாம். 3வது அனைத்து உரிமைகளையும் பெற்றுடுவோம் என்று சொல்லி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்காக தான் நான் பண்ணியிருக்கிறேன். 240 அறக்கட்டளை, 200 லட்சம் கோடி. இதில் அறக்கட்டளை 58வது ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றி எப்படி வந்தது, வன்னியர் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கிட்டேன். இதை விட ஒரு 420 ஒரு சீட்டிங், ஒரு அயோக்கிய சிகாமணி இந்த சமுதாயத்தில் இருப்பானா? அவன் பின்னாடி யாருக்கு மக்களை வச்சு சம்பாதிக்கிறார் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். சுருக்கமாக இல்லை, கொள்ளை அடிக்கிறான், ரத்தத்தை உறிஞ்சுக்கிறான், வம்பு வழக்கிலே மாட்டி விடுகிறான். அது வந்து நீ சம்பாரிச்சின்னு போனால் யாருக்கு அதை பற்றி என்ன பிரச்சனை இருக்குது? நீ எக்கடா கெட்டு போ, அதை பற்றி யாரும் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் இந்த மக்களை நீ தவறாக வழி நடத்துறேன்னு சொல்லிட்டு மாட்டி இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேர் இது தெரியாமல் விவரம் தெரியாமல் இளைஞர்கள் போகிறாங்க. அடுத்தது என்ன சொன்ன அறக்கட்டளை நலவாரியம். நலவாரியன்றது யார்? நான் தானே வழக்கு போட்டு இன்றைக்கும் அது இது இருக்குது. சீர்மரபினர், கல்லர், அப்புறம் வந்து நரிக்குறவர், இந்த மாதிரி நிறைய நலவாரியம் இருக்குது. அந்த வாரியம் மாதிரி வேணும், இந்த மக்களும் பெனிஃபிட் அடையணும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னொன்று 10.5%. 10.5%க்கு நான் அப்பனா அவன் அப்பனா நான் அதை தானே கேட்குறோம். டாட்டெல்லாம் கொடுத்து திருட்டு பசங்களா, ஈனப்பிறவிகளா, இழிப்பிறவிகளா, இன்னொரு தடவை பேசுனீங்க உங்களை நான் வழக்கு போட்டு உள்ளே தள்ளி போடுவோம்டான்னு சொல்லியிருக்கிறேன்ல. இப்போ வந்து அவங்க பேசுறது கிடையாது, இப்போ சுத்தமாக கிடையாது இல்லை. ஸோ இதுக்கு நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்து இன்றைக்கி சொல்லலாம். உன் பின்னாடி யார் இருக்காங்க? ராமதாஸ் பின்னாடி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கலாம். நான் இந்த சமுதாயத்தின் பின்னாடி இருந்து அவர்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்காமல் நான் இந்த சமுதாயத்துக்காக வாழ்ந்ததுனாலேயும் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலேயும் இதெல்லாம் நான் முன்னெடுத்து செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இந்த கைமாறா வேணாம், எனக்கு அந்த கூட்டம் தேவையில்லை. எனக்கு என்ன இருக்குது? நான் சொல்லியிருக்கிறேன், உங்களை எல்லாம் நான் அழைப்பேன்.
உங்களுடைய தலையெழுத்து என்றைக்கு மாறி இருக்கிறதோ, தலைகீழாக மாற்றப்படுகிறதோ, அன்றைக்கு வந்து சென்னைக்கு கூட அன்றைக்கி வாங்க. இப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவும் வேணால் வாழ்த்து கூட பாராட்டு கூட வரான். இந்த சமுதாயத்துக்கு நான் சொல்லி தானே வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் அப்புறம் காடுவெட்டி குரு அவர்களுடைய மகன் அப்புறம் வேல்முருகன் அவர்கள் போன்றவர்கள்லாம் ராமதாஸை கடுமையாக விமர்சிச்சுட்டு வெளியில் வந்திருக்கீங்க. அதையும் தாண்டி உங்களால் ஒரு ஒன்றிணைந்து ஏன் அந்த மக்களுக்காக ஒரு முன்னேற்றமான சில விஷயங்கள் ஏன் ஒன்றிணைய முடியல? ஒருவேளை ராமதாஸ் வலுவாக இருக்கிறாரா? என்ன காரணம் அது? ஏங்க அவன் செல்லா காசாகி ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. இப்போ தான் சொன்னேன், இந்த 2 பசங்களும் செல்லா காசுகள். நான் சொல்கிறத கேளுங்க, செல்லா காசுங்க. இவங்க பின்னாடி இருக்கிறாங்கன்னு யாருங்க சொல்கிறது? ஏஜென்ட்டுங்களை வச்சுருக்கிறாங்க. இப்போ தீரன் வந்து பியர்லெஸ் ஏஜென்ட்டு பிடிச்சின்னு இருப்பார். அப்புறம் வந்து இப்போ எல்ஐசி ஏஜென்ட்டு மாதிரி அங்கங்கே ஆளை பிடிச்சி அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தா வராங்க. உற்சாக மானம் கொடுக்குறீங்க, கை செலவுக்கு காசு கொடுக்குறீங்க, வாங்கின ஊர் சண்டை இருக்குன்னு ஒரு பனியனை போட்டு விட்டுறீங்க. சொந்தமாக ஏறுடா தம்பினா ஏறுறான் வண்டியில் வந்துட்டு திரும்பி போகிறது. இதுதான் நடக்குது. இதில் இன்னொரு பெரிய கேவலமான விஷயம் என்னன்னா, வரவெல்லாம் வண்டின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்களா? இல்லை. ஊரில் இருக்கிற எப்படா ஊர் சுற்றிட்டு போகலாம் வாடான்னா வரான். இது வந்து எல்லா கட்சிக்கும் போவாங்க தெரியுங்க தானே. இப்போ எல்லா கட்சியில் வந்தவங்க ஏறுன்ற மாதிரி ஏறுனா அவங்களுக்கு கிடைச்சதுக்கு ஏதோ அன்றைய இதுக்காக கூலி கிடைக்குது இல்லைங்களா, வேலைக்கு போனால் கிடைக்குது, அதை கூப்பிட்டு வந்து போகிறாங்க. இதானே சார் நடக்குது. இதை தவிர்த்து என்ன நடக்குது? இது நீங்கள் சொல்லுங்கள், வேறு எதுக்காவது நடந்ததா? இவன் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து கெடுதி தான் பண்ணுறான். நான் கேட்குறேன், நீ எல்லாம் ஊர் உலகத்தான் பேசுகிற இல்லை, உனக்கு யோகிதை இருந்தால் வெள்ளை அறிக்கை விடு. நான் இந்த சமுதாயத்துக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் சொல்லுங்கள். இப்போ அந்த சொத்துக்காக மட்டுமே தான் அவங்க சண்டை ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்களா சார்? எதுக்கு என்ன சொல்? இப்போ அவங்கள அந்த 2 பேருக்கு ஏங்க இப்போ வந்தார்ல, இவர் போனார், யார் அவர் குருமூர்த்தி போனார். என்ன பண்ணார்? அவங்க வந்து அன்புமணி என்ன சொன்னார், என் மேலே நீங்கள் எல்லாம் இருக்குது, என்னை இந்த திகார் ஜெயிலில் போட்டுடுவீங்க, எல்லாம் கரெக்டு, அதனால தானே நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து எங்கள் அப்பாவுண்ட சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க அப்பனுக்கு தெரியாது. அப்போ போன பிறகு தானே எல்லா விஷயமும் தெரிஞ்சுது. ராமதாஸுக்கு என்ன பாருங்க, உங்கள் பையன் பேரில் அன்புமணி பேரில் மட்டும் வழக்கு கிடையாது. அவங்க வந்து இது இருக்குது, பாட்டியாலா கோர்ட்டில் இத்தனை வழக்கு இருக்குது. அப்போ நீக்கண்டு போனது வந்ததெல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லார் பேர்லையும் பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன, எந்த கூட்டணினாலும் பிஜேபி எங்கே போதோ அந்த கூட்டணிக்கு ஒத்துக்குவோம் மாதிரி ஒத்துக்கிட்டா அவர் தானே. சரி, முதல்ல ஒத்துக்காதவர் என்ன சொல்கிறாரு, பிஜேபியை பற்றி சொல்லும்போது சார் 0 கீழே ஏதாவது மார்க் இருக்குதா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நிருபர் கேட்குறாரு, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மார்க் போடுவீங்களே, போடுங்கன்னா 0 கீழே இருந்தால் சொல்லுங்கள் தம்பி நான் போடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எந்த கட்சிக்கு ஒன்றாலும் இந்த சமுதாயத்துக்கு போங்க. 23 எம்எல்ஏ போயிருக்கான், 7 எம்பிங்கள்லாம் போயிட்டாங்க, அவங்க காணாமல் போயிட்டாங்க பிஜேபிக்கு. ஸோ அதனால் அது ஒன் வே டிராஃபிக்கு, அங்கே போகாதீங்கன்னு சொன்னவர். இப்போ கூட்டணியில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு முடித்தவன் என்ன சொல்கிறாரு, தேசிய நலனுக்காக கூட்டணி தேசிய நலன் கருதிய கூட்டணியா இது? அவன் மகன் நலன் கருதிய கூட்டணி. பச்சை துரோகத்தை இந்த சமுதாயத்துக்கு ராமதாஸ் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம், தோல் உரிச்சு காட்டுறோம், காரணத்தோட ஆதாரத்தோடு சொல்கிறோம். நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க. எல்லோரும் என்ன நினச்சாங்க, ராமதாஸ் இருக்கிறவரில் அந்த கட்சி இருக்கும், அன்புமணிகள்கிட்ட போனால் காலி ஆகிடுங்க. ஆனால் இப்போ ராமதாஸ் இந்த கட்சி ஒழிச்சிட்டு போகலான்னு தானே இருக்கிறேன். இருக்கிற சும்மா துண்டு துக்குடா கட்சி இது. இதுக்குன்னா ஒரு ஆள் யார் இருக்கு, அதை வெளியில் சொல்ல முடியுமா இந்த கட்சியை சொல்லிட்டு? சமூக நீதி கட்சி ஜாதி கட்சியாகி, ஜாதி கட்சி என்ன ஆச்சு, குடும்ப கட்சியாகி, குடும்ப கட்சி இன்னைக்கு என்ன கட்சியாக இருக்குது? ஒருத்தருடைய இது மட்டும் வந்திருக்கு. அது தப்பு இல்லையா? ஸோ அதனால தான் நாங்கள் இதை சொல்கிறோம். நீங்கள் இப்போ கேட்குறீங்க ஜாதி கட்சியான இவனுக்கு என்ன சொன்னாங்க, எந்த கிழக்கே ஒரு சூரியன் மேற்கே உதித்தாலும் திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட கூட்டணி. இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்ததெல்லாம் அப்பனும் போகணும் என்ன பண்ணாங்க, பகிரங்க மன்னிப்பு கேட்கிறோம். யார்கிட்ட? பொதுமக்கள்கிட்ட. கேட்டாங்களா இல்லையா சார்? பகிரங்க மன்னிப்பு கேட்டாங்க, மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றத்தில் முடிஞ்சது. இப்போ ஏதோ பண்ணின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு வன்னியரில் சிந்தனை செய்ய விடாமல் இவங்க தடுத்துட்டு இருக்காங்களா சார்? அடுத்த இல்லைங்க, சிந்தனை இல்லை. இவங்க வந்து இவங்ககிட்ட பணம் இருக்குதுங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன் தான், பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர். இவங்க வர ஒரு டுபாகூர் கட்சி ஏஜென்ட்டுங்களை வச்சு கொள்ளை அடித்து ஊர் தாலி அறுத்து கொண்டு வரான்ல, ஊடு கொளுத்த பையன். இவனுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் கூடுதலாக சுற்றி நிற்பாங்க. என்னென்னா இப்போ இது எம்எல்ஏ சீட்டு வாங்கினா நிற்கலாம், எம்எல்ஏவாக நிற்கலாம், வார்டு மெம்பராக நிற்கலாம், இதுக்கு போகலாம் அதுக்கு போகலான்னு இருக்கிறவங்க வந்து இந்த சுற்றுறாங்க. அவங்க ஏற்கனவே ஏஜென்ட்டுங்கள் தானே, அவங்களுக்கு வந்து கட்சி நிர்வாகம் பண்ணி வேறு எதாவது பண்ணுறாங்களா? ஒன்றுமே இல்லையே. நீங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க சார். திரு ராமதாஸ் ஒருமையில் பேசுறீங்க, நிறைய பேசுகிறீங்க. இல்லை ஒருமையில் இல்லை, அவன்னா எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாத ஆள்னா பரவாயில்ல. நாங்கள் இருக்கும்போது அப்படி தானே ராமதாசன் தானே கூப்பிடுவோம். இப்போ வந்து நான் உரிமையோடு கொண்டு ஏண்டா படுபாவி சாவு போகிற காலத்தையாவது ஏதாவது சங்கரான்னு இப்படிலாம் பண்ணுறியே, சரி இந்த செத்து போன 25 தியாகிகளுக்கு நீ வா,
நான் உன்னை விமர்சனம் பண்ண 25 தாய் செத்து போகிறானே யாருக்காவது வராது ஒரு சின்ன துரும்பைக்கு தூக்கி போட்டுருக்கிறாயா அந்த குடும்பங்களே வந்து அவங்க வீட்டில் வந்து கதறுது ஐயோ எனக்கு உதவி பண்ணுங்க நடுநிலையில் இருக்கிற நடுத்தருவில் இருக்கிற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறேன் தாலி அர்த்தம் முண்டச்சிங்க வரக்கூடாதுன்னு துரத்தி அடிச்சோம் தானே நீ சரி இதே மாதிரி காடு வெட்டி குரு இப்போ வந்து இன்னொரு தியாகியாக போட்டிருக்கீங்க அந்த குடும்பம் என்ன கதியில் போச்சு அவங்க போய் கேட்கும்போது இந்த தென்னை மரம் வச்சுருக்கோமா அதுலேருந்து வர தேங்காய் தென்னை மட்டையும் தான் வச்சு நான் விற்று நானே சாப்பிட்டுன்னுக்கிறேன் இங்கே வந்துட்டு இங்கே துரத்தி அடிக்கலையா இதே உங்களுக்கு வந்து என்னுடைய மூத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு பண்ண அந்த காடு வெட்டி குரு என்ன பண்ணீங்க மருத்துவம் கொடுத்தீங்களா அவங்க குடும்பமே பதறுதே என்ன சொல்றாங்க வந்து காரணம் அப்படிங்கிறாரு அது ஒரு விஷயம் சொல்றாரு இல்ல அன்புமணி காரணம் நீயும் தானே காரணம் உனக்கு என்ன வாயில வரல வச்சா கிடைக்காத தெரியாதா இவன் காரணம் அவன் காரணம் மற்றவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கிறல்ல இவன் பேர்ல எடுக்க வேண்டியதானே அவனை வச்சு அதாவதுங்க இவங்க 2 பேருக்கு இவனுக்கு அவன் கோயா பால்ஸ் அவனுக்கு இவன் கோயா பால்ஸ் நீங்க ஏற்கனவே என்ன பண்ணுவாங்க எங்க அப்பா எங்க ஐயா சொல்லுவான் என்ன சொல்லுவான் மேடையில் இருந்து நம்ம இந்தியாவில் இவர் தமிழ்நாட்டை தவிர வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தா இந்தியாவிலே பெரிய தலைவராக இருந்திருப்பார் அடுத்தது அவர் வந்து ஒரு ஜனாதிபதி பதவியோ இல்லை ஒரு கவர்னர் பதவியோ கொடுத்து நீங்கள் கௌரவிச்சிருக்கலாம் அது கூட வேண்டாம் கொடுங்க இப்போ அவருக்கு ஒரு பாரத் ரத்னா விருது கொடுத்து அவரை வந்து கௌரவிங்கன்னு பேசுகிறோம் யார் அன்புமணி இவங்கெல்லாம் தகுதியானால அந்த ஸ்டாச்சர் இருக்கா அவங்களுக்கு ஓகே அடுத்தது அன்புமணிக்கு இவரை மாதிரி ஒரு ஆள் உலகத்திலே பார்க்க முடியாது அப்படியே வந்து என்னென்னா நல்ல திறமையான ஆள் உலகத்தை உங்கள் கதையெல்லாம் எனக்கு தெரியும் நீ எதை ஒன்றாலும் எடுத்து பேசு என்கிட்ட பேசாத மற்றவங்ககிட்ட பேசு இவன் ஒரு புண்ணாக்கு சார் இவன் ஒரு முண்டை கலப்பை என்ன வார்த்தையில் சொல்கிறதுனே தெரில தூமப்பையன் சார் இவங்கெல்லாம் இவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறானுங்க எதனால சார் உங்களுக்கு இவ்வளோ கோவம் அவங்க மேலே ஏன்னா திருட்டு பசங்க என் ஜாதி ஏமாத்துறான் என் சமுதாயத்தை ஏமாத்துறான் தப்பான வழி கடத்தினா அது வந்து பத்திரிகையில் போகுது இல்லை அதுக்கு முடிவு கட்டணுன்னு தான் பேசுகிறேன் நீ சொல்லு என்கிட்ட வந்து நீ பேசுகிறா நீங்கள் 2 பசங்களை வாங்கடா என்கிட்ட வந்து பேசுகிறா இவன் பிளகா பையன் அல்கா பையன் சார் ஐயோ இவங்க அக்கிரம தாங்க முடியலையே ஸோ அதுதான் சார் இவங்க வந்து ஈகோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் சொல்லணும் சார் விபச்சாரி சார் அரசியல் விபச்சாரிகள் இவங்க வெக்கமே கிடையாது இந்த 2 பேருக்கும் சுத்தமாக வெக்கம் கிடையாது ஊரே காரி மூடிது இவன் என்ன பண்ணிட்டான் அப்புறம் வந்து மொட்டை வச்சு முக்காடு போட்டு ஒரு மூலையில் உட்கார வச்சிடா நீ அங்கன்னு அவனை தான் பூட்டி வச்சிடறானே சார் சிறை வச்சிடறான் அவன் வீட்லேயே அங்கே தானே கிடக்கிறான் பூட்டி எப்பயாவது வேணும்னா திறந்து நாய்க்கு சோறு போடுற மாதிரி சோறு போடுறான் அது இல்லாமல் இவன் என்ன சொன்னா என்னை அடிக்க வராங்க நான் அந்த இதில் சொன்னேன் எஸ்ஐஎஸ் கூட்டத்தில் பேசும்போது 6 ரவுடிங்க வந்துட்டான் டே இவனுக்கு தான் ஊர் உலகத்துக்கு ரவுடி என்ன மேலே நான் அவன் பேரில் 29 வழக்கு போட்டிருக்கேன் A1 அக்யூஸ்ட் ராமதாஸ் இதெல்லாம் வெளியே வரும் ஒன்று ஒன்றா வரும் இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன்ல நீ எவ்வளோ பேர் என்ன எத்தனை மாதிரி அட்டாக் பண்ணியிருப்பேன் எத்தனை நேரம் நான் எல்லாம் பார்ப்பேன் ராமதாஸ் உனக்கு வந்து கருணாநிதி அவர்கள் உன் வாழை ஒட்ட நறுக்குனார் வால் வளர்ந்து ஜெயலலிதா நறுக்குனாங்க வால் வளர்ந்தது டேய் என்கிட்ட வாலாட்டுற வேலை வச்சுக்காத வாழை உருவிடுவேன் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் நீ வந்து அதனால் என்கிட்ட மட்டும் என்னைக்காவது என்னை பற்றி பேசுவானா முன்னாடி சொல்லுவோம் எல்லாம் புது புது தலைவர்கள் வந்துட்டாங்க புது புது இவ்வளோ பேசுகிறீங்க ஆனால் எதிர்வினை ஆற்றாமல் இந்த சைடு இருக்காங்க என்ன காரணம் சார் ஒரு எதிர்வினைன்னா இங்கே வந்து அந்த எதிர்வினை நாம் வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து தப்புன்னா எதிர்வினை ஆற்றலாம் ஒன்றுமே இல்லைன்னா பவுன்ஸ் போய்கிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான் நான் தான் போய்கிட்டு இருக்கேனே என்னை வந்து கொல்ல சொன்னான் தலையை வெட்டி எடுத்துகிட்டு வான்னா ஜிகே மணிக்கிட்ட சொன்னான் எங்கே பார்த்தாலும் இந்த குஷ்பு மேலே கேஸ் போட்ட மாதிரி எங்களெல்லாம் திட்டுறாங்க அதனால் கேஸ் போட சொன்னாங்க எல்லா கேஸும் பார்ப்போம்ல நான் எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே கேஸுனா எனக்கு என்னன்னு தெரியும்ல நீங்கள் 2 பசங்கள்லாம் ஏன்டா போட மாட்டீங்க நான் தான் கூப்பிட்றேன் வான்னு நீங்கள் வரமாட்டீங்களே நான் என்ன சொல்கிறேன் இதை விட ஜனநாயக நாட்டில் நான் முறையாக பேசுகிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நான் மொத்தம் வந்து தப்பாக பேசுகிறேன்னு 2 பேருக்கு மட்டும் நீங்கள் என்னை மன்னிச்சிடணும் நான் தப்பாக பேசுகிறது ஏன்னா நான் வேறு யாருக்கிட்டேயும் நான் பேச மாட்டேன் சின்ன குழந்தை மற்றவங்கள நாய்கிட்ட கூட மரியாதையாக தான் பேசுவேன் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ஒரு சாதி அடையாளத்தோட ஒரு வன்மத்தை கொக்கணும்னா திரு காடுவெட்டி குரு மேலே தான் இருக்குது பட்டியல் சமூகத்துக்கு எதிரான அவர் இல்லைங்க அவர் நல்ல தம்பிங்க அது ஏன்னா நாங்களாம் இருக்கும்போது நான் இதெல்லாம் இருக்கும்போது ராமதாஸுக்கு லெட்டர் எழுதுவ மாதிரி அவங்க எடுத்து காமிப்பான் ராமதாஸ் பாருங்க இது திட்டுற மாதிரி நம்மளை அப்படின்னு முதல்ல இங்கே சேர்க்கவே கூடாதுன்னு மாதிரி யாரை நம்ம குருநாதன் அவர் பேர் குருநாதன் அவர் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தார் அப்புறம் தான் வந்து இடதுசாரி இயக்கத்திலே இருந்தார் இல்லை அவங்க அப்பா தான் வந்து கம்யூனிஸ்ட்டு இவர் வந்து இதில் இருந்தார் யாருங்க நம்ம திமுக கிளை செயலாளர் புரியுதுங்களா ஸோ அது ஒரு பெரிய வரலாறு வருது அதை எடுத்து நம்ம அதுலேயே போயிட்டு நிறைய சத்தியம் பண்ணேன் முதல் சத்தியம் என்ன நான் வந்து கட்சிக்கோ சங்கத்துக்கோ தலைவராக வரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணேன் இப்போ கட்சிக்கு ஏன்டா தலைவரானே ஏன் மீறினேன் அவர் தான் சொன்னார் இதெல்லாம் மீறினா சாட்டையால் அடிங்க சவுக்கால் அடிங்க இதெல்லாம் காலம் இருக்குது அடுத்தது என்ன பண்ண முதல்ல என் பையன் 35 வயசு வரலும்
அவனுக்கு வந்து எந்த இதுவும் இல்லாமல் இந்த 6 மந்திரிங்க வந்தாங்க. இவனை 7வது மந்திரி ஆக்கி 36வது வயசில் கொண்டு போனான். அவன் தான் இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணான். இவனை வந்து என்ன சொல்கிறாரு, இவனை வந்து நான் வந்து ஒரு சாணியை பிடிச்சி வச்சு அது பிள்ளையார் இல்லையா சார், நாம் இதில் வச்சோம் பிள்ளையார் குரங்கா மாறிச்சு வரிசை எழுதிக்கிறான் இந்த அன்புமணியை. அதுதானே இப்போ நடக்குது. இது வந்து குரங்கா போச்சுடா, இது சரியில்லைடான்னு அதே பிடிச்சி வழிச்சு எரிஞ்சான்ன சாணி தான். ஸோ இவங்க வந்து எதையும் செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிப்பவர்களே கில்லாடிகள் இல்லையா. எதுவுமே அதான் தான் வெள்ளரிக்கை கொடுறான்னு இப்போ நம்ம கேட்குறோம். ஒன்றும் செய்யலை சார், செஞ்சுதான் நான் சொல்லுவேன். நீ இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு எதுவும் செய்யலையே, இந்த சமுதாயத்துக்கு செய்யலை. தமிழ் நீ இவ்வளோ பேர் மத்திய மந்திரிகளாக இருந்தீங்க, யாருக்காவது ஏதாவது பண்ணீங்களா? உனக்கு வந்து உன் பையன் வந்து நான் மீதி ஊழல்களெல்லாம் கொடுங்க, உனக்கு 520 MBBS சீட்டு யார் கொண்டான்னு கொடுக்கலாம் இந்தியா முழுக்க. ஒரே ஒரு தமிழ்நாட்டுக்காரன் கொடுத்தீங்களா? இல்லை இந்த தியாகி குடும்பத்துக்கு கொடுத்தீங்களா? ஒன்று கூட கொடுக்கல, எல்லாம் மொத்தமாக வித்துன்னு தானே வந்தீங்க சார். இப்போ இந்த ரயில்வே மந்திரியில் முதல்ல அரங்கவேலு அவர் ஒன்றுமா இதில் வந்து ஐஏஎஸ் கரெக்டாக இருந்தார், கத்திரிக்காய் வந்தார். அவன் என்ன பண்ணான்? ஒன்றும் பண்ணலையே சார். 7000 போஸ்ட்டுங்க வந்தது. யார் இவர் லாலுக்கிட்ட 7000 போஸ்ட்டு மொத்தமாக விற்றுட்டாங்க. இப்போ இருக்கிற ரயில்வே ட்ராக்கில் ஓடுற கலாசி கூட பீகாரி தான் சார். சரி, அப்போ அந்த பையன் இருக்கிறான் ஏகே மூர்த்தி, அவன் கையெழுத்து படிக்க தெரியாது, எழுத தெரியாது, பேசுறது சரி, ஏதோ ஒரு மந்திரி, அது படிப்பெல்லாம் தேவையில்லை, மந்திரி என்னங்க. அவன் இருக்கும்போது யார் இருந்தது? நிதிஷ்குமார். 5000 போஸ்ட் வந்தது, அப்படியே மொத்தமாக விற்றுவிட்டு துட்டு வாங்கினு. யாராவது ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்காரன் இந்த மாதிரி செத்து போன கொடுக்கலையுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சார் அவனுங்க வந்து ரொம்ப அக்கப்போர் சார். இப்போ அறிக்கையாக விட்டுட்டு இருப்பானுங்க. கேட்டால் இவங்களை மாதிரி திறமையான ஆளுகள் கிடையாது. ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியாது இல்லை, 56 இலாக்காக்குது, 56 வந்து ஐஏஎஸ் இருப்பான். அதில் ஏதாவது வந்து ஒரு செய்திகள் மேலே வரும் இல்லையா, அரசியல் பொருட்களாக லீக் ஆச்சுன்னா அதை வந்து ஒரு அறிக்கையை போட்டுருவாங்க. இன்றைக்கு வந்து இவங்களுக்காக நீங்கள் ஆமாம் இப்போ வரப்போகுது, இவங்களுக்கு வந்து டிஏ ஏற்றி கொடுக்குறாங்க, அப்புறம் டிஏ ஏற்றுவாங்க. அது ஏன்னா அது வந்தது பார்த்தியா, அது ஐயாவுக்கு கிடைச்சி வெற்றி, இது கொய்யா தான் அதை செஞ்சாருன்றான். இந்த மாதிரி தானே சார் போயிட்டுருக்கு. ஏதாவது இவங்கள் ஒரு முயற்சி செய்து அதுக்காக போராடி வென்றிருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. இப்போ திகார் ஜெயில் போய் இப்போ குருமூர்த்தி போய் அப்படியே கவர் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார்? உன் குடும்பமே போண்டார் தம்பி, ஜாக்கிரதா ராமதாஸ்னோன்னா அலர்ச்சின்னு ஓடியாரான்ல மெட்ராஸுக்கு. அவர் நீண்ட காலம் நண்பரான், நான் 3 மணி நேரம் பேசி வரோம். நீண்ட கால நண்பர் ஏன்டா இது வரலாம் இத்தனை ஆண்டு காலம் பேசலை? ஏன் இதெல்லாம் கோயின்சைட் ஆகுதா? ஒருவேளை குடும்ப பிரச்சனையாக இருக்கனால சரி பண்ணுங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம். இல்லை என்ன சார் ஆடிட்டர் இப்போ எங்கே சார் வேலை இருக்கும்? சொத்து பிரச்சனை இருக்கிறதா சார் ஆடிட்டர் போவாங்க. ஆடிட்டர் சொத்து பிரச்சனை அவரும் பிஜேபி RSS பஜ்ரங் தள் ஆள். அவர் வந்து என்ன சொல்லுவார், நீ பாரு உன் பையன்னு நினச்சிக்காத, உன் குடும்பமே இருக்குது, உன் மக பேரில் இருக்குது, 2 மகள் பேர்லையும் இருக்குது, மருமக எல்லார் பேர்லையும் இருக்குது, மும்மூர்த்தின்னு வேறு 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க அக்கா பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அவங்க பேர்லேயும் சொத்து பிரச்சனைலாம் இருக்குது. இத்தனை ஏக்கர் இருக்குது, அத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, அவங்களுக்கு எந்த வருமானம் இல்லை. இப்போ நீ அன்புமணி ராமதாஸும் இவ்வளோ சொத்து இருக்குது, நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க? அன்புமணியோட இது என்ன சார், வெத்து MBBS சரி, அந்த கதையெல்லாம் நான் நீட்டமாக சொல்லலை. எங்கே நல்லாலம்ன்ற ஒரு ஊர், எங்கள் திண்டிவனத்துலேருந்து 10வது கிலோமீட்டரில் பெருமுக்கல் பக்கத்தில். என்ன வேலை பார்த்தேன்? அந்த இதில் வந்து சார் அந்த கல்குவாரி இருக்குல்ல, அதில் கல்குவாரியில் எவனா அடிக்கடி பட்டு வந்தானா அவனுக்கு டீச்சர் பண்ணுறது. உனக்கு என்ன சம்பளம்? MBBS 400 ரூபா. ஸோ 400 ரூபாய்க்கு வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறம் எங்கேயும் வேலை பார்க்கல. உனக்கு இத்தனை கோடி சொத்து இருக்குது, டால்ஃபின் டான்ஸ் ஆடுதான். இப்போ ராம்தாஸ் சொல்கிறார்ல, எத்தனை வச்சுருக்கிறேன், என்ன போகிற 30 கார் வச்சுருக்கிறேன், ஃபாரின் காரு, சொகுசு காரு எல்லாம் ஃப்ளஷர். இது பெரிய ஊழல் தானே சார்? இப்போ வந்து அதை தான் சார் நான் சொல்கிறேன். நான் சொன்னேன், நீங்கள் யாராவது கேட்குற இதை பற்றி பேச மாட்டான். எவன் சம்பாதிக்கலாம், எல்லாம் சம்பாதிக்கிறான். இவன் தான் வந்து இதில் சட்டத்திட்ட புத்தகத்திலே எழுதியிருக்கிறான், என் சொந்த செலவில் வருவேன், சொந்த செலவில் போவேன், சொந்த செலவு நடு ரோட்டில் தான் இருக்கணும். சரி, நீ கஷ்டத்தில் இருக்கணும். ஆனால் இவ்வளோ வச்சுட்டு என்ன அநியாயம் பண்ணுற இந்த சமுதாயத்துக்கு எதாவது செய்கிறியா? இந்த சமுதாயத்தை பேரை சொல்லி மற்றவங்களை நம்ப வச்சு ஏமாத்துறிய தவிர சத்தியம் பண்ணிவிடும். ஆகும்னா எது கேட்டாலும் ஒரு சத்தியம். இளாம்பழம்ன்ற பழத்தை வௌவால் வந்து ஓட்டை நக்கி தான் பார்க்க முடியும். ராமதாஸ் அன்புமணியை வந்து கொழுத்து பழங்கானான உங்களுக்கு என்னடா நடக்க போகுது? கிட்ட கூட சேர்க்க மாட்டான்டா, ஒன்றும் செய்ய மாட்டான், இதுவரையிலும் செய்யலை, ஏன்டா இந்த அநியாயம் பண்ணுறீங்க? நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த சமுதாயத்துக்காக என் வாழ்க்கையை திறந்தவன் 55 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இந்த சமுதாயத்துக்காக முன்னேறணும்னு பாடுபட்டுட்டு இருக்கேன். இதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கேளுங்க, கேட்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் இது உண்மை தெரிய வரும் இல்லையா? சரி, நான் சொல்லும்போது பொய்க்கு ஆதாரம் கேட்க மாட்டீங்க, உண்மைக்கு மட்டும் ஆதாரங்க. நான் எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து தானே பண்ணுறேன், எல்லாம் செய்கிறோம். நீங்கள் வந்து திருந்துங்கன்றதை விட ஒதுக்கிங்க, வீட்டில் இருங்க, யார் கூட்டாலும் போகாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், பிழைக்கிற வழியை பாருங்கள். இவனுக்கு வந்து கொதிக்கிறது எதனால் கொதிக்குது? அடுப்பில் வைக்கணும், விறகு வைக்கிறோம்.
நீங்கள் எரியிறீங்க, அதனால் அவன் கொதிக்கிறான், நீங்கள் போகாமல் வீட்டில் இருக்கடா, அவன் ஒழுங்காக அப்புறம் படுத்துக்குவானுங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு எதுக்கும் வரமாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஏதாவது திறமை இருக்குதா? ஒரு சத்தியம் பண்ணி ஏமாத்தலாம். ராமதாஸ் ஏதாவது பேச்சு திறமை, அன்புமணிக்கு 2 பேருக்கும் சேர்த்த பேச்சு திறமை, எழுத்து திறமை, பேச்சாற்றல், எழுத்தாற்றல் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி அவனுக்குமே கிடையாது. கரெக்டுங்களா? ஒரு நிருபர் கேள்வி கேட்டால் சாணியை கையால் வாங்கின்னு வர்ற பசங்க சார் அவங்கெல்லாம் வந்து நம்ம பேசுறதே வந்து இல்லை. அரசு எதிர்த்து பல்வேறு அறிக்கைகள் மூலயமா கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்களா சார் மக்கள் பிரச்சனைகள் எல்லாமே? யார் அதுதாங்க காகிதத்தில் வர்றதுல என்ன இருக்குது? டெய்லி நான் சொன்னோம் இல்லை, என்ன மக்கள் பிரச்சனை என்ன தீர்த்து வச்சேன் ஒன்று சொல்லுங்கள். நான் இந்த பிரச்சனை நீங்களே கூட சொல்லுங்களேன், இதை தீர்த்து வச்சா நான் பதில் சொல்கிறேன். எதுவுமே இல்லையே. நீங்கள் செஞ்சுருந்தா நான் சொல்லுவேனே, நானே சொல்லுவேனே, ஒன்றும் செய்யலையே. நீ வந்து போராளிங்க நம்ம சொன்னால் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் தனித்தனி. ஆனால் வந்து இதில் வந்து அப்படி இல்லை சார், அவங்க பண்ணலையே. நிச்சயமா சார். நான் தான் தொடர்ந்து உரையாடுவோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.